ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸாவனஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு செம்மையான கார்ட்டூன் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கு எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்ட்டூன் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நமக்கு 2 ஆப் தேவைப்படும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற டூன் ஆப், இன்னொரு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் ஆப். இந்த 2 ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ரைட் சைட் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபேஸ் நல்லா தெரிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் காட்டும். ஸோ அந்த பாக்ஸுக்கு சென்டரில் உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஓகேன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து கார்ட்டூன் இமேஜாக அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இன்ட் ஐகான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா நெட் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து ஆட் வரும். ஸோ ஆடை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மேலே வந்து இன்ட் ஐகான் வரும். ஸோ அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலே அப்ளைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எடிட் ஃபோட்டோன்னு ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூஸ் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னே கார்ட்டூன் எஃபெக்டில் மாற்றின அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது ஃபேஸோட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் எந்தெந்த இடம் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு, இல்லை ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபேஸில் இன்னும் கரெக்டாக செலக்ட் ஆகலை அப்படின்னா இங்கே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் செலக்ட் ஆகலையோ அந்த இடத்து மேலே ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் செலக்ட் ஆயிரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கீழே செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸுக்கு வெளியே ஏதாச்சும் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பக்கம் எரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே ஏதாச்சும் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் ப்ரஷ்ஷுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸும் ஹார்ட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே ஏதாச்சும் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொஞ்சம் உங்களோட ஹெட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸோட கலரும் ஸோ அந்த பாடியோட கலரும் உங்களுக்கு வேறு இருக்கும். ஸோ அதை இப்போ மேட்ச் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்னு இருக்கும். ஸோ அதாவது டெம்பரேச்சர். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸோட கலர் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த
ஃபேஸோட கலரும் பாடியோட கலரும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.